கருப்பின மக்களின் விடுதலை நாயகன் நெல்சன் மண்டேலா. தமிழை உயிராணிக்கூடிய அன்பு தமிழஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் ராவண பாசறை வலைவலி. உலக வரலாற்றில் தங்களுடைய மகத்தான சாதனைகளால் நினைவு கூறப்படும் தலைவர்களில் ஒருவரான நெல்சன் மண்டேலா அவர்களை பற்றி பார்ப்போம். தனக்காக வாழ்பவர்கள் சாதாரண மனிதர்களாக மறைந்து போகிறார்கள். பிறருக்காக யார் வாழ்கிறார்களோ அவர்கள் மாமனிதர்களாக வரலாற்றில் எப்பொழுதும் வாழ்கிறார்கள். அந்த வரிசையில் உலக அளவில் மனித உரிமைக்கான குரலாக நினைவு கூறப்படும் மகத்தான தலைவர் நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா 1918ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஜூலை 18 அன்று பிறந்தார். ரோலிகலகலா மண்டேலா என்பதுதான் இவருடைய பெயர் ஆகும். ரோலிகலகலா என்ற பெயருக்கு தொல்லை கொடுப்பவன் என்று பொருள். இந்த பெயருக்கு ஏற்றபடி கருப்பின மக்களை அடிமைப்படுத்திய ஆங்கிலேய அதிகாரிகளுக்கு தனது தொடர் போராட்டங்களினால் தொல்லை கொடுத்து வந்தார். நெல்சன் என்ற பெயர் இவருடைய ஆசிரியர் சூட்டியதாகும். கருப்பின மக்கள் வெள்ளை இனத்தவரால் பிரித்து பார்க்கப்பட்டார்கள், அடிமைகளாக நடத்தப்பட்டார்கள். கல்வி, மருத்துவம் ஆகியவை அவர்களுக்கு கொடுக்கப்படவில்லை, மறுக்கப்பட்டது. இதனை கண்ட மண்டேலா அநீதிக்கு எதிராக குரல் கொடுத்தார். கல்லூரியில் படித்து கொண்டிருந்த போதே பல போராட்டங்களை முன்னெடுத்தார். அதனால் கல்லூரியிலிருந்து வெளியேற்றப்பட்டார். ஆப்பிரிக்கா தேசிய காங்கிரஸ் அமைப்பின் இளைஞர் அணி தலைவரானார் மண்டேலா. அதன் பிறகு அவர் மக்களை ஒன்றிணைத்து நடத்திய போராட்டங்களினால் தேச துரோக வழக்கில் கைது செய்யப்பட்டு சுமார் 27 ஆண்டுகள் சிறையில் இருந்தார். 1990ஆம் ஆண்டு சிறையிலிருந்து விடுதலை பெற்றார். உலக வரலாற்றில் விடுதலை போராட்டத்திற்காக அதிகமான ஆண்டுகள் சிறையில் இருந்த தலைவர்களில் நெல்சன் மண்டேலா மிக குறிப்பிடத்தக்கவர் ஆவார். ஒருவர் உலகை மாற்றக்கூடிய சக்தி வாய்ந்த கருவி கல்விதான் என்பது நெல்சன் மண்டேலாவின் நம்பிக்கை வார்த்தைகள். அதனை பின்பற்றியே சிறையில் இருந்த ஆண்டுகளில் தொடர்ந்து படித்து கொண்டே வந்தார். சிறையிலிருந்து விடுதலை பெற்ற பிறகு நடைபெற்ற முதல் தேர்தலில் எல்லா மக்களும் வாக்களித்தனர். அந்த நேரத்தில் தான் மண்டேலா முதல் கருப்பின அதிபராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். இவர் பிறந்தநாள் உலகம் முழுவதும் மண்டேலா தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்திய அரசு மண்டேலாவுக்கு பாரத ரத்னா விருது கொடுத்தது. 1993ஆம் ஆண்டு அமைதிக்கான நோபல் பரிசை பெற்றார் மண்டேலா. மனித உரிமை, சுதந்திரம், நீதி ஆகியவற்றின் முகமாக திகழ்ந்த மண்டேலா 2013ஆம் ஆண்டு டிசம்பர் 5ஆம் தேதி இயற்கை எய்தினார். அவர் மறைந்தாலும் அவருடைய போராட்டமும் விடுதலை வேட்கையும் மறையவில்லை. அவரின் வழியில் பாகுபாடற்ற சமூகத்தை உருவாக்க முயற்சி எடுப்போம்.